பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் எஸ்ஆர்கே இவர் 1980களில் டிவி ஷோஸில் ஆங்கராக இருந்தார். டிவி சீரியல்களையும் நடித்தார். அதன் பிறகு 1992ல் தீவானா என்ற படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சினிவினஸ் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். பாலிவுட்டில் வித்தியாசமான கதைகளை தேர்வு செஞ்சு வித்தியாசமான கேரக்டர்களில் நடித்த ஷாருக் கானை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே ஷாருக் கானோட படங்களில் பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். தில்வாலே துனியா லே ஜாயேங்கே, உயிரே, ஓம் சாந்தி ஓம், சென்னை எக்ஸ்பிரஸ், இப்படி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் நடித்த பல படங்கள் விருதுகளும் வாங்கியிருக்கு. கடந்த ஆண்டு பதான் ஜவான் திரைப்படங்களெல்லாம் 1000 கோடிக்கு மேலே வசூலும் செஞ்சிருக்கு. இதன் மூலமா வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கார் ஷாருக் கான். இவர் சினிமாவில் நடிக்கிறதை தாண்டி படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் ஸ்கிரிப்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அணிகளில் ஒன்றான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை நண்பர்களோடு சேர்ந்து வாங்கியும் இருக்காரு. இப்படி பல சாதனைகள் பண்ணி பல விருதுகள் வாங்கின இவருக்கு விருதுகளுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அவர் உருவம் பொறித்த தங்க நாணயத்தை பாரிஸில் இருக்கிற கிரெவின் மியூசியத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த பெருமையை பெறும் முதல் இந்திய நடிகர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு ஷாருக் கான். அடுத்த மாதம் நடக்கும் லோகார்னோ திரைப்பட விழாவில் ஷாருக் கானுக்கு பெருமை மிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்க போகிறாங்க. அதையும் இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். இதுபோல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிவினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிவினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.